ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்க யாரும் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி வருது. அப்படி வர்ற ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமியை நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். அந்த சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிற சித்திரகுப்தனோட பிறந்த நாள்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அவரோட திருமண நாள்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம அன்னைக்கு சித்திரகுப்தனை நம்ம வணங்கணும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களோட மலையளவு பாவத்தை கடுகளவாகவும் கடுகளவு புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடணும். வைகாசியில் வர பௌர்ணமி அன்னைக்கு முருகனோட பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. சிவபெருமானோட நெற்றிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரண பொய்களில் தோன்றுச்சுல்ல, அந்த நாள் வைகாசியில் வர்ற அந்த பௌர்ணமி. அது மட்டும் இல்லை, மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார்ல, அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. கௌதம புத்தர் அவதரித்த நாளும் இந்த வைகாசி பௌர்ணமி தான். இந்த வைகாசியில் வர பௌர்ணமி அன்னைக்கு முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனி மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு இறைவனுக்கு அந்த முக்கணிகளையும் படைச்சு வணங்குவாங்க. இதே ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் காரைக்காலில் காரைக்கால் அம்மையாரோட அந்த தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமாக வருஷம் மாங்கனி திருவிழா அந்த அன்னைக்கு தான் நடைபெறும். ஆடி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு திருமாலை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருமாலை வழிபடுற மூலிமா நம்மளோட குடும்பத்தில் வளர்ச்சி, அமைதி மற்றும் புண்ணியம் கிடைக்குன்னு ஐதீகம் சொல்லுது. ஆவணி பௌர்ணமி இந்த நாளில் தான் ஓணம் திருவிழா கொண்டாடப்படும். புரட்டாசி மாதத்தில் வர்ற பௌர்ணமிப்போ நம்மளோட குலதெய்வ வழிபாடும் மற்றும் திருமாலோட வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கு அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாமே போக்கிடும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. செல்வ வளம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஐப்பசியில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். கார்த்திகை பௌர்ணமி அப்போ பார்த்திங்கன்னா திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானோட அடிமுடி காண முயன்ற அந்த நிகழ்வு நடைபெற்ற நாள். மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமி அப்போது சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள். தை பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெருவிழா நடத்தும் நாள். மாசி பௌர்ணமி அப்போ தான் பிரம்மனோட படைப்பு தொழில் துவங்கிய நாள். பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவபெருமான் உமாமகேஸ்வரி அம்மாவோட திருமண நாள். ஒவ்வொரு மாதம் வர்ற ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளை நம்ம கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிபாடுகள் செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நிலா சோறு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.